டெய்லியும் கோடிங் டெஸ்ட் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் டெய்லியும் இதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கா. அதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் இதை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட காலேஜோட டேலண்ட் லீவ் போர்ட்டல் வந்து எடுத்துருக்கேன். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்மளால் வெளியே வர முடியாது. ஒரு தடவை டெஸ்ட்டுக்குள்ளே என்ட் ஆகிட்டா அப்படின்னா நம்மளால் காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது, நம்மளால் வெளியே வர முடியாது, வெளியே இருக்கிறத காப்பி பண்ணிட்டு உள்ளேயும் போட முடியாது. அந்த மாதிரி இந்த வெப்சைட்டோட கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்மக்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. பைத்தானில் இதுக்குன்னு ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குது. நான் முதல்ல டெமோ ஒன்று காட்டுறேன், அந்த டெமோ பாருங்கள். அதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் எப்படி பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்குமா நான் உங்களோட டேலண்ட் ஐடியை லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்குள்ளே போய்க்குங்க. டெஸ்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா உங்களுக்கு மொத்தமாக 4 அட்டெம்ப்ட் இருக்கும் வெளியே இருக்குது. அந்த 4 அட்டெம்ப்டை நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். முன்னாடியே யாராச்சும் ஒருத்தவங்க உள்ள போயிட்டு கொஸ்டின்லாம் எடுத்துட்டாங்கன்னா நம்ம 3 அட்டெம்ப்ட் இல்லை 2 அட்டெம்ப்டில் முடிச்சிடலாம் டெஸ்ட்டை. சப்போஸ் நம்ம தான் முதல்ல போகிறோம் அப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு சில கோடு பாஸ் ஆகும், ஒரு சில கோடு பாஸ் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோனில் அந்த எல்லா கொஸ்டினுமே ஒரு லைன் கூட விடாமல் எல்லா கொஸ்டினும் அந்த கன்ஸ்டன்ட் முதல் எல்லாத்தையுமே சாட்சிப்பில் ஃபீட் பண்ணி எனக்கு இதுக்கு ஒரு ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்படி நீங்கள் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயே டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகும். இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ தெரிஞ்சிருக்கோம், சிந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நான் என்ட்ரானதுக்கப்புறமே டாப் போட்டு நான் என்னோட கோடை காப்பி பண்ணி நான் இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, அதுவே டைப் ஆகுது. இப்படி பண்ணுறப்ப நம்மளால் ஈஸியாக நம்மளோட டெஸ்ட்டை 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிட முடியும். மிச்சிருக்க டைம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வேறு ஏதாச்சும் ரெஃபர் பண்ணுறதோ இல்லை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டுருக்கிற மாதிரியோ தான் அப்போ இது எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. சும்மா தண்டமேனிக்கு இதை யூஸ் பண்ணிடுறோம். ஆனால் இதில் இருக்க கொஞ்சம் என்ன தெரியணும் அப்படின்னா, டெக்னிக்கலாக கொஞ்சம் தெரியணும். இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் நோட்டில் அங்கே வந்திருக்கும். அதை நம்மளுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதையும் சாட்சிப்பில் போடணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் அந்த கோடை பார்த்தாச்சு எங்கெங்க என்ன வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. கொஞ்சோண்டு டெக்னிக்கல் நாலேஜ் இருந்துச்சுன்னா இன்னும் எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி உன்னால் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியும். சின்ன சின்ன எரர் தான் வந்திருக்கும். அந்த ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கிறது, அந்த கலிபிராஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் டக்குன்னு சால்வ் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்தராக அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. நம்ம தான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறோம், அதனால கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம முதலையே நம்மளோட லாங்குவேஜ் ஜாவாக்கு மாற்றிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து நம்ம கோடை காப்பி பண்ணிட்டு வரணும். ஒரு அட்டெம்ப்ட் வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே கோடு எடுத்து கொடுத்துட்டு வந்துருந்தாங்க. அதையும் நம்ம காப்பி பண்ணிட்டோம். காப்பி பண்ணிட்டு நம்ம கொடுக்குற ஸ்கிரிப்டில் இந்த கோடை மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இது நம்ம பின்னாடி நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு பேஸ்ட் பண்ணணும் அப்படி மட்டும் தெரிஞ்சிச்சுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அந்த மாடியூலை ரன் பண்ணணும். மாடியூலை ரன் பண்ணதுக்கப்புறமா நம்ம டக்குன்னு அந்த டேபை ஸ்விட்ச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கணும். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் லாங்குவேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பார்த்துக்கணும். ஏன்னா அது டக்கு லாங்குவேஜ் மாறிட்டே இருக்குது. லாங்குவேஜ் மாறி உங்கள் கர்சரை பட்டனும் கொண்டு அந்த டைப் பண்ணுற ஸ்பேஸில் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அப்படின்னா போதும். அது நீங்கள் அதுக்கப்புறம் மூவ் பண்ணக்கூடாது கர்சரை. அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆரம்பிச்சிடும். இது பிளாக் ஸ்க்ரீன் ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படாதீங்க. இங்கே கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூ ஆரம்பிச்சு. பட் இது ஃபுல்லாக டைப் ஆகி முடிச்சிடும். முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம சப்மிட் பண்ணி நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் பண்ணுறப்ப நம்மளால் டெஸ்ட்டை 1 hour ஸ்பெண்ட் பண்ணாமல் டக்குன்னு முடிச்சிட முடியும். பட் இதனால் உங்களுக்கு என்ன மைனஸ் அப்படின்னா, உங்களோட டைப்பிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதிலேயே டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க. என்னோட சின்ன கைண்ட் அட்வைஸ் தான். அதுக்கப்புறமா இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு உங்களுக்கு பைத்தான் ஐடி வேணும். 64 பிட்டில் இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த டைமரில் இந்த லைப்ரரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் py AutoGUI அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்குது. இதோட லைப்ரரி இன்புட் கமாண்டும் அதுக்கப்புறமா அந்த டெக்ஸ்ட் ஃபைலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த லைப்ரரி இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்கிரிப்ட் கோடை நீங்கள் ஒரு ஃபைலில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு புது பைத்தான் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதில் நம்ம கொடுக்குற அந்த ப்ரோக்ராமிங் லைன்ஸை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஓகேவா? அந்த லைன்ஸை பேஸ்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க. முடிச்சதுக்கப்புறமா அங்கே ஒரு ட்ரிபிள் கோட்ஸ் இருக்கும். S=triple quotes. அதுக்குள்ளே உங்களோட என்ன ப்ரோக்ராம் வேணுமோ அதை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ரன் ஆகும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
வெறும் நாலேஜாக இல்லாமல் வீடியோவாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னீங்கன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கண்டென்ட் தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம எடுத்துகிட்டு வரோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸோட சந்திப்போம்.